நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பீஃப் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். பீஃப் வந்து 1 கிலோ எடுத்து நான் சுத்தப்படுத்தி அதில் உப்பு போட்டு நல்லா வேக வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வைக்கணும். பச்சை மிளகாய் வந்து ஒரு 5-6 கூட எடுத்துக்கலாம். நம்ம அரை கப்பு வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் இது எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு வந்து கொத்தமல்லி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு லெமன் வந்து புழிஞ்சு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் வந்து மல்லிப்பொடி எடுத்து வச்சுருக்கேன். 1 கப்பு வந்து புதினா எடுத்து வச்சுருக்கேன். கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை ஸ்பூன் எடுத்துக்கலாம். நெய் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதில் மிளகாய் பொடி வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். தயிர் வந்து 2 ஸ்பூனு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தேவையான உப்பு எடுத்துக்கலாம். பிரியாணி தாளிக்கிறதுக்கு எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூனு எடுத்துக்கலாம். பட்டை வந்து ஒரு 4-5 எடுத்துக்கலாம். லவங்கம் ஒரு 4 எடுத்துருக்கேன். ஏலக்காய் வந்து 4 பீஸ் எடுத்துருக்கேன். காய் வந்து ஒரு 3 எடுத்துருக்கேன். இப்போ பாத்திரம் வச்சுருக்கேன் குண்டா. இது நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ எண்ணெய் இதில் வந்து நான் ஊற்றுறேன். எடுத்து வச்சுருக்கிற நெய்யும் இதில் போட்டுக்கணும். எடுத்து வச்சுருக்கிற பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாம் இதில் நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் இதில் நம்ம போட்டுக்கலாம். ஒரு கிலோ அரிசிக்கு 4 வெங்காயம். 4 வெங்காயம்னா ஒரு 1/4 கிலோ கிராமுக்கு வரும். 250 கிராம் வரும் 4 கிலோ வெங்காயம். அந்த 4 வெங்காயத்தை நான் இதில் நறுக்கி வச்சு இதில் போட்டிருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். சீக்கிரமாக வதங்கணுன்னா உப்பு கூட இதில் நம்ம சேர்த்துக்கலாம். சீக்கிரமாக வந்து வெங்காயம் வதங்கிடும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி இந்த கொஞ்சம் கோல்டு கலர் வர மாதிரி நம்ம வதக்கிக்கணும். இப்போ நம்ம தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். அதனோட பச்சை மிளகாயும் இதில் போட்டுக்கலாம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு விழுதை வந்து இதில் போட்டுக்கணும். கொத்தமல்லி தலையை இதில் நம்ம போட்டுக்கலாம். புதினாவும் இதில் எடுத்து வச்சுக்க புதினாவும் இதில் நான் போட்டுறேன். நல்லா வதங்கியாச்சு. இப்போ இதில் நம்ம மசாலாவை நம்ம ஆட் பண்ண போகிறோம். மஞ்சள் பொடி இதில்
சேர்த்துட்றேன். கரம் மசாலா பவுடர், மல்லி பவுட்ரு, மிளகாய் பொடி பவுடர், இது நல்லா கிளறணும். இப்போ எடுத்து வச்சிருக்கிற தயிரை இதில் சேர்த்துக்கலாம். லெமன் புழிஞ்சு வச்சுருக்க லெமனையும் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ கறி வந்து பீஃப் வந்து வேக வச்சு 1 கிலோ நான் இதை எடுத்து வச்சுருக்குதுல இதில் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த கறியை நம்ம ஒரு ஆவி போட்டு எடுத்து வச்சுருக்க அந்த தண்ணி வந்து இதில் ஊற்றிக்கலாம். நம்ம எந்த அளவில் நம்ம எடுக்கிறோமோ அரிசியை அதுக்கு வந்து 2 பாகமாக தண்ணி நம்ம வச்சுக்கணும். 1 கப்பு அரிசி எடுக்கிறோன்னா 2 கப்பு தண்ணி அதில் நம்ம சேர்த்துக்கணும். இப்போது நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போது 1/2 hour நான் வந்து இந்த பாஸ்மதி ரைஸ் வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஆல்ரெடி. அதை நான் இதில் போட்டுக்கலாம். அரிசி போட்டு நல்லா இது மாதிரி கிளறி நம்ம டம் போட்டு மூடி வைக்கணும். இப்போ நம்ம பிரியாணி செஞ்சுருக்கோம். அதுக்கு வந்து தம் போடுறதுக்கு வந்து நம்ம சாதாரணமாக வந்து அடுப்பில் வந்து கறி நெருப்பை வந்து போடுவாங்க. இப்போ நம்ம வீட்டிலே நம்ம செய்கிறதுனால சின்னதாக நம்ம பாத்திரம் நம்ம வீட்டுக்கு தேவையானது செய்கிறதுனால இப்போ நம்ம தோசை தவாவை இருக்குது இல்லையா, அந்த தோசை தவாவை வந்து ஹீட் பண்ணி நம்ம இது மாதிரி நம்ம அந்த சாதத்து மேலே வந்து நம்ம மூடி வச்சோம்னா அந்த ஹீட் வந்து அந்த தண்ணியெல்லாம் வலிச்சுக்கும், சாப்பாடு நல்லா ட்ரையாக இருக்கும். இப்போது பீஃப் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாதம் வெந்துட்டுருக்கு.